அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய சின்னங்கள். தேசிய சின்னங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில், புலி, தாமரை, நம்ம கங்கை ஆறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வருடம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம், சரிங்களா? இப்போ ஃபேக்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் கொஸ்டின் அதுதான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் விராலிமலையில் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த ஃபேக்ட் கொஸ்டின் என்னென்னா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்ற ஒரு தாட்டு, இந்த தாட்டை வந்து சொன்னது யாருன்னா பாரதியார். கங்கை நதி 25 கிலோமீட்டர்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 25 கங்கை நதி, அந்த கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் அப்படிங்கிறது தான். இந்த 2 ஃபேக்ட் கொஸ்டினை வச்சுக்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன இருக்குது? மயில்களுக்கான சரணாலயம் விராலிமலையில். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதியார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய சின்னங்கள் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடங்கள் எப்போ அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆலமரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலமரம், இந்தியாவோட ஆலமரம். தேசிய மரம் இருக்குல்ல, தேசிய பழம் வந்து மாம்பழம். அதுக்கடுத்து தாமரை. சரியா? ஆமாதா. இது வந்து 3மே வந்து பார்த்திங்கன்னா 1950 வந்து இந்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆலமரம், மாம்பழம், தாமரை 1950 3மே. சரிங்களா? தா. சரியா? இல்லாட்டி மாதா அப்படின்னு வச்சுக்கோங்க. மாதாவா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. மாதாவா அப்படின்னு ஒரு சும்மா நம்மலாம் வச்சுக்கிறது தானே. மாதானா மாம்பழம், தானா தாமரை, ஆனா ஆலமரம். இந்த 3மே மாதாவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாதா. நல்லா வச்சுக்கோங்க. நம்ம அன்னையும் பிதா மாதா அப்படின்றோம்ல, மாதா. ஓகே, மாதா. தான் கடைசியில் வருது. அந்த இது படிப்பு வச்சா தான் கடைசியாக. அப்போ இந்த 3மே வந்து 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து தேசிய சின்னத்தில் வந்து அதுக்கு அடுத்து வந்து என்னது? தாமரை 3 முடிஞ்சா. மயில் வந்து 1963 கொடுத்துருக்கா. இங்கே வந்து மயில் 1963. புலி வந்து 1973. நல்லா வச்சுங்க. ஃபஸ்ட்டு 1950, 1963, அடுத்து 10 வருஷம் கழித்து புலி. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72. அடுத்த வருஷமே வந்து 73 வந்து புலி பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த இதை ஞாபகம் வச்சுங்க. அந்த வருஷம் தான் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? 1973. ஓகே, 50, 63, 73. 50 வந்து என்னது? மாதா அப்படின்னு வச்சுக்கோங்க. மாதா. அடுத்து மாதா. மாம்பழம், தாமரை. அதுக்கடுத்து என்னது? ஆலமரம். இந்த 3மே. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது? மயில் வந்து பார்த்திங்கன்னா முருகன்கிட்ட தானே இருக்கும். 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் 3, 63. சும்மா புலிக்கு நமக்கு தெரியும், அதனால் வந்து அது 63, இது 73 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கங்கை ஆறு 2008 பார்த்தீங்களா? அதெல்லாம் 63, 73. ஆறு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா 2008 ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள். கங்கை ஆறு நம்ம இந்திய தேசிய ஆறாக வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 2008. சரிங்களா? அதே மாதிரி யானையும் ஆற்று ஓங்கில்னா என்னங்க? யானை, டால்ஃபின் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று ஓங்கில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயா வந்து எப்போ அப்படின்னா 2மே. எதுக்கு ஆயா அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆற்று ஓங்கிலுக்கு யானைக்கு யா. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா 2010. சரிங்களா? 2008 வந்து என்னது? கங்கை ஆறு. 2008 கங்கை ஆறு.
ஆயா வந்து பார்த்தீங்கன்னா 10. ஆயா ஒரு 10 ரூபா கொடு ஆயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆயா 10 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டோபேசிலஸ் 12. லாக்டோபேசிலஸ் 12 பாக்டீரியா. தேசிய பாக்டீரியாவை வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லியிருக்காங்க? லாக்டோபேசிலஸ். அந்த பாலை தயிராக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாக்டீரியா பாலை தயிராக லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேங்களா? ஓகே. அப்போ இப்போ தேசிய சின்னங்கள் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாம் நம்ம பார்த்தாச்சா? ஓகே. இப்போ நம்ம தேசிய கொடியை பற்றி பார்க்க போகிறோம். தேசிய கொடி 3 வண்ணங்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். இதை வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸு நம்ம வாட்டுக்கு மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் எல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்புறம் காவி நிறம். காவி நிறம் எதை நமக்கு வந்து குறிக்கும் அப்படின்னா வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். சரியா? காவி நிறம் வந்து வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். பச்சை நிறம், பச்சை கலர்னாவே செழுமையை குறிக்கும். அது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கடுத்து இடையில் இருக்க வெள்ளை நிறம் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இடையில் இருக்க வெண்மை நிறம் நேர்மையும் அமைதியும் இருக்கும். வெண்மைன்னு போருக்கு போவாங்க, அமைதியை காட்டுறதுக்கு வெள்ளைக்கொடி காட்டுவாங்க அப்படின்னு தெரியும். நேர்மையாக இருக்கிறதுக்கும் குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மை, அமைதி மற்றும் தூய்மை. தூய்மை தெரியும், வெண்மைனா தூய்மை அப்படிங்கிறது, அமைதி மற்றும் தூய்மை. நேர்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்மைக்கு. நடுவில் உள்ள கருநீலம். கருநீலம் இதுக்குலேருந்து அசோக சக்கரத்தில் அறவழியையும் அமைதி இங்கேயும் வருது. எங்கே? வெண்மை நிறத்துக்கும் அமைதி வருது. நடுவில் இருக்க கருநீளத்தில் வந்து அசோக சக்கரம், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது? அமைதி வருது. அப்போ அமைதி வந்து அங்கே மட்டும் வருதுன்னு நினச்சிக்கிறேன். அமைதி, தூய்மை, நேர்மை. இடையில இருக்க வெண்மை நிறம். சரியா? நடுவில் இருக்க கருநீலம் வந்து பார்த்திங்கன்னா என்னது? அசோக சக்கரம். கருநீலத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரத்தை தான் சொல்கிறாங்க. அறவழியையும் அமைதியையும் குறிக்கும். அசோக சக்கரம் என்ன பண்ணும்? அறவழியையும் அமைதியையும் குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அசோக சக்கரமா? அறவழியா? அமைதியா? ட்ரிபிள் 3 வருது. எதுக்கு? அசோக சக்கரம். கருநீலத்தில் இருக்க அசோக சக்கரத்துக்கு அப்படின்னு வருது. ஆனால் அங்கே இருக்க அமைதியும் ஞாபகம் வச்சுக்கிறணும். நீங்கள் வாட்டி விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஓகே. தேசிய கொடியின் நீள அகலம் அது எல்லாத்துக்கும் தெரியும். 3:2. ஆனால் லென்த்து பெர்த்து அதுதான் நீள அகலம். ஆனால் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா அகலம் நீளம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அகலம் நீளம். அப்போ நம்ம 3:2ன்னு நம்ம தவறாக போட்டு வந்துடக்கூடாது. அப்போ அகலம் நீளம்னு கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். 2:3 அப்படின்றது தான் போடணும். சரிங்களா? அதில் சும்மா நம்ம தெரியும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு வந்துடக்கூடாது. அசோக சக்கரத்தில் வந்து 24 ஆரங்கள் இருக்கும். மொத்தம் நடுவில் வந்து அந்த சக்கரம் இருக்குதுல்ல, அந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆரங்கள் இருக்கும்? 24 ஆரங்கள் இருக்கும். ஓகே. அடுத்து தமிழகத்தின் மாநில, இதை ஃபேக்ட் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரையாடு. விலங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுனா வரையாடு. பறவையில் நமக்கு தெரியும் மரகத புறா. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பறவையில் வந்து பார்த்திங்கன்னா மரகத புறா. மலர் வந்து செங்காந்தல் மலர். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஒரு நீரை வந்து நம்ம பூமிக்குள்ளே வந்து அந்த இடத்துலையே தக்க வைக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி நிறையா பொருட்களை கொடுக்கக்கூடியது, நமக்கு நன்மை தரக்கூடிய பொருட்களை கொடுக்கக்கூடியது பனைமரம். அதனால தான் நம்ம தமிழகத்தோட மரமாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? செங்காந்தல் மலரில் மரகத புறா அப்படின்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி மயில்லையும் ஆண் மயில்னு கொடுத்தாங்கன்னா ஆண் மயில் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? தேசிய சின்னத்தில் ஆண் மயில் வரும். மரகத புறான்லாம் குழப்புறதுக்கு கொடுப்பாங்க நம்ம டெஸ்ட்டு சும்மா சாதாரண வைக்கிறப்ப. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த யார் வடிவமைச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வடிவமைச்சிருக்கார். பிங்காலி எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆந்திராக்கார் யார்? ஆந்திராக்கார் பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வடிவமைச்சிருக்கார். ஓகேவா? இப்போ ஃபேக்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. தேசிய இதில் வந்து விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம், அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள
குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டது. எங்கே நெய்யப்பட்டது அப்படிங்கிறது ஃபேக்ட் கொஸ்டின். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. அப்படியே படிங்க. ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா, ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படியே படிச்சுங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி வெங்கையான்னு தெரியும், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. அப்போதைக்கு நமக்கு தெரியாது. அதனால் ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படின்னே படிங்க. ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. ஓகே. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கே நெய்யப்பட்டது? வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல. ஓகேவா? ஓகே. அந்த தேசிய கொடி, அந்த ஃபஸ்ட்டு நெய்யப்பட்ட தேசிய கொடி இருக்குதுல்ல, அந்த தேசிய கொடியை ஜவஹர்லால் நேரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் ஏற்றினார். இந்த கொடி தற்போது எங்கே இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. கேட்பாங்கப்பா, புனித இப்போ இந்த ஃபஸ்ட்டு நெய்யப்பட்ட வேலூர் நெய்யப்பட்டதில் அதை வந்து நேரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருப்பார் செங்கோட்டையில். ஏன்னா நேரு தானே பிரதமர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருப்பார். குடியரசு தினத்தை அன்னைக்கு சுதந்திர தினத்தை அன்னைக்கு வந்து ஏற்றிருப்பார். சுதந்திர தினத்தை அன்னைக்கு 15/8/1947 எங்கே ஏற்றினார்னா செங்கோட்டையில். கேட்பாங்க, கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. எங்கே நேரு அந்த கொடியை ஏற்றினார். இப்போ அந்த கொடி எங்கே இருக்குன்னா புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொதுமக்கள் பார்வைக்காக வந்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து நான்முக சிங்கம் இருக்குல்ல, அந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற அந்த சின்னம் இருக்குல்ல, இதையும் ஃபேக்டாக கேட்பாங்க. ஏன்னா அந்த இதில் வந்து என்னென்ன மிருகங்கள் இருக்குது, அந்த நான்முக சின்னத்தில் என்னென்ன மிருகங்கள் இருக்குது அப்படின்றது கேட்பாங்க. நல்லா படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. சரியா? நான்முக சின்னங்கள் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நாம் குடியரசு தினத்து அன்னைக்கு கரெக்டாக இந்திய தேசிய இலைச்சினையாக நம்ம நான்முக சிங்கம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இந்திய தேசியாவின் இலச்சினையாக நான்முக சிங்கத்தை வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜனவரி 26. இந்த வார்த்தை முக்கியம். ஏன்னா அது இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இதுக்கு கீழே தான் வந்து என்னது சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்னது அந்த வாக்கியம் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த சத்தியமேவ ஜெயதே அந்த இது இருக்கும், நான்முக சிங்கம் இருக்கும், அந்த சிம்பிள் இருக்கும்ல, ரவுண்டாக இருக்கும், அதுக்குள்ளே நான்முக சிங்கங்க இருக்கும், அதில் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதைத்தான் வந்து நம்ம அறிஞர் அண்ணா வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஏற்றிருப்பார். இந்த இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னது வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது இருக்கும். அதை வாய்மையே வெல்லும், இதோட இது வாய்மையே வெல்லும் என்பது இதன் பொருள். இதை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இப்படி மாற்றினா அப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணா வந்து மாற்றிருப்பார். ஓகேங்களா? ஓகே. அதில் என்னென்ன விலங்கு இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, ஈஸியாக தெரிஞ்சது. என்னென்ன இருக்கும்? 4 விலங்கு இருக்கும். 1 எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. யானை, குதிரை, காளை, சிங்கம். சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்கும். சிங்கம்னாவே கம்பீரம். யானைனா அதிக ஆற்றல் உடையது. குதிரைனா வேகமாக போகக்கூடியது, வேகத்தை குறிக்கும். காளைனா கடினம் உழைப்பு. காளை வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பை குறிக்கும். இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்ல போகிற கொஸ்டினை, இப்போ இந்த நான்முக சிங்கங்கள் இருக்குல்ல, நான்முக சிங்கம், இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் அலுவல் முறை கடிதத்தில், அதாவது இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை சின்னம் இருக்குல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டதில், இதை வந்து எங்கெங்கே அலுவல் முறையை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது கடித போக்குவரத்து இருந்துச்சுன்னா சீல் மாதிரி வைப்பாங்கல்ல, இலைச்சினை, அந்த சீல் வச்சு கடித போக்குவரத்தில் அனுப்புவாங்க அசோகர் காலத்தில். அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட்டில், இதில் பாஸ்போர்ட்டில் சின்னம் வந்து சீல் வைப்பாங்கள்ல, அந்த நான்முக சின்ன சிங்கம். அதே மாதிரி ஏதாவது இங்கே ஒரு கடிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க. காயினில், நாணயங்களில், இந்த 3ஐயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஏன்னா ஒரு கூற்று காரணத்தில் கேட்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கே அந்த இலை சின்னத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா நாணயங்களில், கடவுச்சீட்டில், அதுக்கடுத்து இலைச்சினை, இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளில், இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகள்லையும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இடத்துல புக்கில் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம தேசிய கீதம், அதுக்கடுத்து நம்ம தேசிய கீதம் 52 வினாடியில் தான் பாடணும்.
ஜனகணமன என்னன்னு தொடங்குதுன்னா நமக்கு தெரிஞ்சது. இது வந்து எதை உணர்த்துது அப்படிங்கிறத ஞாபகம். இது நமக்கு வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நமது பாருங்கள் இந்த கொஷினை, நமது தேசிய கீதம் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது எதுனா தேசிய கீதம். இந்த பாயிண்ட்டை நல்லா எடுத்து படிங்க. ஏன்னா தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். நம்ம படிக்க வேண்டியது 52 வினாடியில் பாடணுன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஆர்மியில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 5 ஸ்டான்ஸாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் லாஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் மட்டும்தான் பாடுவாங்க. முதல் பற்றியும் கடைசி பற்றியும் மட்டும்தான் பாடுவாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்க வந்து பாடிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அங்கே. அதனால் வந்து முதல் ஸ்டான்ஸாகவும் கடைசி ஸ்டான்ஸாகவும் தான் பாடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும். ஆனால் நமது என்னது இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னமாக விளங்குகிறது. ஏன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு குழம்பும். இப்போ இந்திய அரசின் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னம் விளங்குறது தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வைக்கும்போது என்னடா தேசிய 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 உறுதிமொழின்னுலாம் வைக்கும்போது என்னடா எல்லாமே நம்ம கரெக்ட் மாதிரியே தோணுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறதுன்றதை நல்லா பார்த்துக்குங்க. எது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். எந்த மொழியில் எழுதினார்னா வங்காள மொழி. எந்த மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க, வங்காள மொழி. தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி வங்காள மொழியில் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க. சரியா, வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த கொஸ்டினை போய் விழுந்து படிச்சுக்கிட்டு ஒன்றும் ஆகப்படுறதில்லை. சரி, 52 வினாடி படித்து என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் தெரியும். ரவீந்திரநாத் தாகூர் படித்து என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாத கொஸ்டின் எதுவோ அதை தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போ இதோட இந்தி மொழியாக்கம், இப்போ ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதினார் என்னது தேசிய கீதத்தை. இதோட இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 ஜனவரி 24 அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது இந்தி மொழியில் மொழிபெயர்த்து ஏற்றுக்கிருப்பாங்க. சரியா, இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். ஜனவரி 24 2 நாளைக்கு முன்னாடி, குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லுவோம். இவங்க கொஸ்டின் ட்விஸ்ட் வைக்கிறாங்களாம் நம்மளை ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு. இதன் இந்தி மொழியாக்கம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதே தான் கொஸ்டினை வந்து மாற்றி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அதே கொஸ்டின் தான். இந்த வார்த்தையை கவனிக்காமல் விட்டுருவோம். சரிங்களா? இதோட இந்தி மொழியாக்கம் என்னது, இதோட இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை ஃபஸ்ட்டு பாடினது எங்கே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. 1911 டிசம்பர் 27. எப்போ? டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி மாநாட்டில் ஃபஸ்ட்டு பாடப்பட்டது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950 அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இதில் 3 கொஸ்டின் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு அடையாள சின்னமாக விளங்குவது எதுனா தேசிய கீதம். அதே மாதிரி இந்தி மொழியாக்கம் அதாவது வங்காள மொழியில் எழுதப்பட்டது. வங்க மொழியில் ஃபஸ்ட்டு எழுது. இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950. ஓகேவா? அதே மாதிரி 1911 டிசம்பர் 27. இந்த 3 கொஸ்டினை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து தேசிய பாடல். இதை எழுதுனதெல்லாம் நமக்கு தெரியும். தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க மொழி தான். பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரத்தை எழுதியிருப்பார். இதில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல் அப்படின்ற சிறப்பு அளிக்கப்பட்டிருக்கு. தேசிய கீதத்துக்கு இணையானது தேசிய பாடல். எதுக்கு? முதல் பத்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சிச்சு. அதோட எந்த பத்தி? முதல் பத்தி விடுதலை போராட்டம். நல்லா வச்சுங்க. எத்தனாவது ஸ்டான்ஸா? முதல் ஸ்டான்ஸா வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது. அதனால் வந்து பார்த்தோன்னா என்ன, தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல் அப்படின்ற சிறப்பு இதற்கு அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, இது இப்படி சொன்னது யார்? இது அளிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல. தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே ஒரே நாள் தான். ஜனவரி 24, 1950. இங்கேயும் வந்து ஜனவரி 24, 1950. சரியா?
அதே மாதிரி இந்த தேசிய பாடல் எதிலிருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஆனந்த மடம். என்னது? ஆனந்த மடம் இங்கே இருக்குது. இந்த ஆனந்த மடம் ஒரு நிமிஷம் இருங்க. தேசிய பாடல் ஆனந்த மடம் அப்படின்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டது. நல்லா ஞாபகம். தேசிய பாடல் ஆனந்த மடம் அப்படின்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டது. ரெண்டுமே ஒரே நாள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் குழப்பமே வர வேணாம். சரியா? கீதமாக இருந்தாலும் பாடல்னாலும் குழப்பம் வர வேணாம். எந்த குழப்பம், ரெண்டுமே 2 நாளைக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நான்முக சிங்கம் கரெக்டாக குடியரசு தினத்தை அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? இது ஏதாவது டவுட் இருக்கா? குடியரசுத் தலைவர் தான் சொல்லியிருப்பாங்க முதல் பத்தி. அது ஏன்னா இந்த தாட்டை வந்து இந்த விஷயத்தை இந்த கோட்ஸை யார் சொன்னா அப்படின்னா வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. அதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இந்த பாடலுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவர். இந்த ஞாபகம் வச்சுங்க. இந்த ராஜேந்திர பிரசாத்தை எப்படி சொல்ல, அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவர். சட்ட நிர்ணய மன்ற தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் சட்ட நிர்ணய மன்ற தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? சட்ட நிர்ணய மன்ற தலைவர், சட்ட நிர்ணய மன்ற தலைவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? ஓகே. தேசிய உறுதிமொழி. அதுக்கடுத்து என்னது? தேசிய உறுதிமொழி. இந்தியானது தாய்நாடு அந்த மாதிரி ஆரம்பிக்கும்ல, எல்லாரும் வந்து தெரிஞ்சது தான். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. தெலுங்கில் எழுதியிருப்பாங்க. அது மஸ்ட் ரெண்டுமே வங்க மொழி. இது வந்து எழுதியிருப்பாங்க தெலுங்கு எழுதியிருப்பாங்க. எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிதிமாரி வேங்கட சுப்பாராவ். யார்? பிதிமாரி வேங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் வந்து எழுதியிருப்பார். பிதிமாரி வேங்கட சுப்பாராவ் அப்பாராவ் சுப்பாராவ்னு வாங்கலாம் ஒரு காமெடியில். ஞாபகம் வச்சுங்க. உறுதிமொழி வேங்கட சுப்பாராவ். ஓகேவா? பிதிமாரி வேங்கட சுப்பாராவ். ஓகே. அதுக்கடுத்து தேசிய நாட்காட்டி. கனிஷ்கர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிபி 78 கிமு 78 பார்த்துக்குங்க. ஏன்னா அதை தான் குழப்புவாங்க. சரியா? கிபி 78 சகாண்டு முறை தொடங்குச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியணும் கொஷின் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சம இரவு பகல் நாளுங்கிறது வந்து மார்ச் 22. அதெல்லாம் இதில் ஜாகிரஃபியில் படிப்போம். சம இரவு பகல் நாள் மார்ச் 22 அன்று தொடங்குகிறது. லீப் ஆண்டில் இருந்துச்சுன்னா சம இரவு பகல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம இரவு பகல் மார்ச் 21 அமையும். மார்ச் 21 அமையும். இப்போ இந்த சகாண்டு இந்த இதை வச்சு தான் தேசிய நாட்காட்டியை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றுறாங்க. நம்ம சகாண்டு முறையை வச்சு தான் தேசிய நாட்காட்டியை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சம இரவு பகல் நாள் வந்து எது? மார்ச் 21. இதே வந்து பார்த்திங்கன்னா என்னது? லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா லீப் ஆண்டை கொடுக்குற ஆண்டு வந்து லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா அது மார்ச் 21 அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேசிய நாட்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரபல வான் இயற்பியல் மேக்நாத் சகா தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழு பரிந்துரையின் பேரில் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யார்? மேக்நாத் சகா அப்படிங்கிறவரை. மேக்நாத் சகா அப்படிங்கிறவர். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அந்த 1950 ஜனவரி 24, 1950 ஜனவரி 26, 24 அது ரெண்டும் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் இது மட்டும் 57 எப்போ ஏற்றுக்கிட்டாங்க பார்த்துங்க? 1957 7 வருடம் கழிச்சு. சரிங்களா? தேசிய நாட்காட்டி 1957 மார்ச் 22. எதுக்கு மார்ச் 22 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுதா? அந்த சம இரவு பகல் நாள் மார்ச் 22. அதனால் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே நாளில் 1957 ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அடுத்து இந்திய நாணயம். இதெல்லாம் காலங்காலமாக எல்லோரும் படிச்சிருப்பாங்க. இந்தியாவில் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். இப்போ நம்ம ரூபாய் தானே சொல்கிறோம். இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அது 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி இருக்கார்ல, அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு பேர் ரூபியா. என்னது? ரூபியா. ஏதோ ஒரு பொண்ணு வேலை, அந்த பொண்ணு பேர்லேயே வச்சிட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபி கிறிஸ்டின் பேர் வருதா? ரூபியா அப்படின்ற பேர் வருதா? ஷெர்ஷா சூரி. சரியா? அவர் வெளியிட்ட நாணயத்துக்கு பேர் தான் வந்து என்னது? ரூபியா. அதுதான் ரூபாய் அப்படின்னு வந்து மருவி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா என்னது?
இதுவே இங்கிட்டு கொடுத்துருக்கு. இங்கே வாங்க. இப்போ இருக்க ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது யார், நம்ம உதயகுமார் இருக்கார்ல 2010, அதாவது இந்த ரூபாய்க்கான சின்னம் இருக்குல்ல, இப்படி ஒரு சின்னம், அது தமிழ் புக்கில் அந்த சோசியல் புக்கில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரா அப்படின்ற எழுத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி, ரா அப்படின்ற எழுத்துலேருந்து தான் வந்துச்சு. உதயகுமார் உருவாக்குனார். இப்போ தெரிஞ்சுக்கோங்க எந்த வருஷம் இந்த சின்னத்தை வந்து உருவாக்குனது யார். இப்போ இந்த சின்னம் இப்படி கொடுத்துருப்பாங்கல்ல, ரூபாய்க்கான சின்னம், காசுக்கு முன்னாடி இப்படி போடுவாங்கல்ல, அந்த சின்னத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா உதயகுமார் அப்படிங்கிறவர். 2010 தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சார். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அது அப்படின்னா, நம்ம பாரதியார் பாடல்கள் பாடுவார்னு நமக்கு தெரியும். நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம். விடுதலை அடைஞ்ச நாளை வந்து பார்த்திங்கன்னா ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை அணைந்து, இந்த பாடல் நம்ம கேட்டிருப்போம். இது பாரதியார் பாடல் நமக்கு தெரியும். இது சுதந்திரம் அடைஞ்சப்ப, சுதந்திரம் அடைந்த அப்போ யார் வந்து இந்த பாடலை பாடுனா, அப்படின்னு கேட்பாங்க. விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இந்திய வானொலியில், அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் யாருன்னா நம்ம பாடகி, கர்நாடக இசை பாடகி. யார்? கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். இந்த பாடலை பாடியவர் யார்? பட்டம்மாள். சரியா? டி.கே. பட்டம்மாள் தான் இந்த பாடலை பாடியிருக்காங்க. யாரோட பாடலை? பாரதியாரோட பாடலை. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இந்திய குடியரசு நாள் இருக்குல்ல, குடியரசு நாள் ஜனவரி 26, 1950. அது முடிஞ்சு 3வது நாள் ஜனவரி 29 ஒரு நாள் கொண்டாடுவாங்க. பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற நாள். இதுக்கு வந்து முதன்மை விருந்தினர் வந்து யாருன்னா, இதை யாரை சிறப்பிக்கிறதுக்காக இந்த நிகழ்வு வந்து கொண்டாடுறாங்கன்னா குடியரசுத் தலைவர். சரியா? இதோட முதன்மை விருந்தினர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஏன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையை வந்து பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு அப்படியே அந்த வண்ண விளக்குகளால் வந்து பார்த்திங்கன்னா ஒளிர வைப்பாங்க. அதுதான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அப்படியே ஒளிர விடுவாங்க. ஓகேவா? அதனால் ஜனவரி 26 குடியரசு தினம். குடியரசு நாள் முடிஞ்சு 3 நாளைக்கு அப்புறம் 29 பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற நிகழ்வு நடக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட முதன்மை விருந்தினர் யார்? குடியரசுத் தலைவர். ஓகே. காந்தி ஜெயந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2. அது எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இப்போ இந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு எது? சரியா? சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு 2007. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2007. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? அவ்வளோதான். ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டே டக்குன்னு போயிடலாம். காந்தி ஜெயந்தி ஐநா சபை 2007 அங்கீகரித்தாங்க. முடிஞ்சு வச்சா 2007. பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு 29 ஜனவரி 29. அந்த பாடல் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே பாடியது யார்? பட்டம்மாள். 3 கொஸ்டின் முடிஞ்சுங்கனுக்குள்ளேயே முடிஞ்சு. அவ்வளோதான். அதுதான் படிக்க போகிறோம். முடிஞ்சு. இந்திய நாணயம் 1957 எப்போ ஏற்றுக்கணும்? 1957 ஜனவரி 22. 1957 நாணயம் சொல்கிறேன். தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாட்காட்டி 7 வருஷம் கழிச்சு சொன்னேன்னா நாட்காட்டி ஜனவரி 22. ஜனவரி 22 எதுக்கு வச்சுருக்காங்க? சம இரவு பகல் நாள். இதே லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா ஜனவரி மார்ச் 22. நல்லா ஞாபகம் மார்ச்சுங்க, மாற்றிடாதீங்க. மாற்றிராத மார்ச். சரியா? 22 மார்ச் 21. நாணயத்தை நம்ம இதை வடிவமைச்சது யார்? உதயகுமார். முடிஞ்சு போச்சு. 4-5 கொஸ்டின் அப்படியே தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கிறணும், அடுத்து படிச்சுக்கிட்டே இதானே அப்படின்ட்டு போயிடணும். சரியா? தெலுங்கு மொழியில் உறுதிமொழி எழுதியிருப்பார். மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதமாக இருந்தாலும் சரி, தேசிய பாடலாக இருந்தாலும் சரி வங்க மொழி எழுதியிருப்பாங்க. இது மட்டும் உறுதிமொழி மட்டும் என்ன எழுதியிருப்பாங்க? உறுதிமொழி மட்டும் தெலுங்கு மொழியில் பிரிமாதி வேங்கட சுப்பாராவ் அவர் எழுதியிருப்பார். சரியா? ஓகே. அடுத்து எங்கே வரணும்? தேசிய பாடல், தேசிய கீதம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கிறோம். நீல அகலம் 3:2. ஏன்னா அது நீல அகலம் 3:2. அதே மாதிரி இங்கே தேசிய சின்னங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது, தேசிய சின்னங்களில் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 2 தான் சொல்லியிருக்கேன். என்ன அது? மாதா
தா தா வருதா மாதா 1950 முடிஞ்சு போச்சு. 1900 மாதான்றது என்னது? மாம்பழம், தாமரை, ஆலமரம். மாம்பழம், தாமரை, ஆலமரம். அதே மாதிரி 2 சொல்லியிருப்பேன். ஆயா என்னது? ஆயா. ஆயாங்கிறது வந்து என்னது? இது ஆற்று ஓங்கில் யானை. 2மே 2010. 2010. அந்த இயரை மட்டும் அப்படியே 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 சொல்லுங்கள் பாப்பா. இயர் மட்டும் 1950. எது? இந்த மாதா அப்படிங்கிறது. சரி, ஓகே. 1950 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து மாதாவுக்கு அப்புறம் மயில். மயில் 1963. அப்படியே சொல்லுங்கள், பார்க்காம சொல்லுங்கள். அடுத்து புலி 1973. 73, 63, 73, 1950. சரியா? இது மாதா. இப்போ இதுக்கு அடுத்து வந்து இயர் வந்து தள்ளி வந்துடணும். ஏன்? தேசிய கங்கை. கங்கை வந்து பார்த்திங்கன்னா 2008. 2008. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஓங்கில். ஆயா சொன்னேன்னா அது நமக்கு ஞாபகம் வந்துடும். கடைசியாக வந்து லாக்டோபேசிலஸ் 2012 முடிஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முடிஞ்சா? அவ்வளோதான். அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.